வணக்கம். இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்ட்ரி இளங்கோ. சார், நீங்கள் மெடிக்ளைம் பாலிசியில் கிளைம் பண்ணி அந்த கிளைம் ரிஜெக்ட் ஆகி வந்துடுச்சுன்னா அந்த கிளைமை மறுபடியும் வாங்கிறதுக்கு 3 யோசனைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் யோசனை, ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்கள் கிளைமை ரிஜெக்ட் பண்ணுற போது அதற்கான காரணத்தை எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு தெரிவிக்கும். அந்த எழுத்துப்பூர்வமாக கொடுத்த லெட்டரில் அந்த கிளைம் ஏன் ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை சரியாக முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த காரணத்துக்கு உங்கள் சைடிலிருந்து என்னென்னவெல்லாம் டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணுங்கள். முடிந்தால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்கிட்ட அந்த காரணத்தை சொல்லி அவங்க தரப்பிலிருந்து ஏதாவது உங்களுக்கு சாதகமாக ஒரு லெட்டர் வாங்க முடிஞ்சால் அதையும் வாங்கிக்குங்க. வாங்கினதுக்கப்புறம் அதே கம்பெனியில் உங்களோட கிளைமை ரீசப்மிட் பண்ணலாம். இரண்டாவது யோசனை, ஒருவேளை நாம் மறுபடியும் சப்மிட் பண்ண கிளைமும் ரிஜெக்ட் ஆகி அதே மாதிரி எழுத்துப்பூர்வமான பதில் வந்தால் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட பிரச்சனையை இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மேனுக்கு கொண்டு போகலாம். இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மேனுங்கிறவர் ஒரு நடுவர், அதாவது ஒரு நாட்டாம் மாதிரி. அவர்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போனால் அவர் இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்களையும் வச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண முயற்சி செய்வார். மேக்சிமம் கேஸுகள் இந்த இடத்துல உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது யோசனை, ஒருவேளை இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மேன்னாலையும் உங்களோட பிரச்சனையை தீர்க்க முடியலனா மேற்கொண்டு நீங்கள் நீதிமன்றத்தில் போய் உங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கலாம். உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு கிளைமில் இஷ்யூ இருந்தால் தாராளமாக என்னை கீழே இருக்கிற மொபைல் நம்பரில் கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு ஆலோசனைகளை இலவசமாக சொல்கிறேன். நன்றி.